வணக்கம். இந்த இளமை நீரூற்று பயிற்சியில் இது 3வது பயிற்சி. இந்த பயிற்சியை நாங்கள் செய்கிற நேரம் என்ன செய்யணும்னா, கையை வந்து துடைக்கு பின்னுக்கு வைக்கணும். இப்படியே நேராக துடைக்கு பின்னுக்கு வைக்கணும். கால் விரல்களை உள்நோக்கி மடிச்சிருக்கணும். பின்னுக்கு மடிக்கக்கூடாது, முன்னோக்கி மடிச்சிருக்கணும். இதில் வந்து நாங்கள் தலையை குனிஞ்சு நாடியை நெஞ்சில் முட்டணும். முதல்ல உடம்பை கொஞ்சம் பின்னோக்கி வளைக்கணும். பிறகு அப்படியே மூச்சு இழுத்துக்கொண்டு பின்னுக்கு நல்லா வளையும். இதில் வந்து முதல்ல நீங்கள் தலையை தான் முன்னுக்கு கொண்டு வரணும். இப்படி நாடியை நெஞ்சில் முட்டணும், பிறகு முதுகை வளைக்கணும், பிறகு நாடியை வளைக்கணும். அது மாதிரி பின்னுக்கு போகிற நேரம் முதல்ல இடுப்பை முன்னுக்கு கொண்டு வரணும், பிறகு நெஞ்சை பின்னுக்கு முன்னுக்கு கொண்டு வரணும், பிறகு கழுத்தை பின்னுக்கு கொண்டு வரணும், பிறகு தலையை நல்லா பின்னுக்கு கொண்டு போய் நல்லா வளையணும். பிறகு அதே மாதிரி தலையை முன்னுக்கு கொண்டு வந்து முன்னுக்கு வளையணும். மூச்சை வெளியில் விடணும். குனிகிற நேரம் பின்னுக்கு வளையிற நேரம் மூச்சு இழுக்கணும். நீங்கள் முழங்காலில் நிற்க கஷ்டமாக இருந்தால் ஒரு பெட்ஷீட்டை மடித்து போட்டு முழங்காலுக்கு செய்யலாம், இல்லை ஒரு மெல்லிய தலானையை வச்சு போட்டு செய்யலாம். முன்னுக்கு வர நேரம் கவனம் மெதுவாக வரணும். சில நேரம் விழுத்தி விட்டுரும். வயசானாக்கள் செய்யக்க ரொம்ப கவனமாக செய்யுங்க. முன்னுக்கு ஒரு தலானை ஏதாவது வச்சுக்கொள்ளுங்க. நெத்தி அடி விடாமல் விழுந்தீங்கன்னா முன்னெச்சரிக்கையாக. அடுத்து நிலத்தில் செய்யணும். நான் உங்களுக்கு தெரியறதுக்காண்டி கட்டிலான்னு செய்கிறேன். நிலத்தில் யோகா மேட்டில் இருந்து செய்யணும். சரியா? இது செய்கிற நேரம் உங்களுக்கு இந்த கழுத்துக்கள் ஏதாவது நோக்கள் இருக்குமென்னு சொன்னால் அது மாறும் இந்த பயிற்சி செய்கிற நேரம். இதில் நாங்கள் பார்க்குற பயிற்சிகள் எல்லாமே 2500 வருஷத்துக்கு மேலாக ரகசியமாக இருக்கிற ஒரு பயிற்சிகள் தான். ஏனென்றால் இது ஒரு சில பேரால் மட்டும்தான் இது வெளி உலகத்துக்கு கொண்டு வரப்பட்டது. இந்த பயிற்சியில் நான் ஒவ்வொரு வெளியத்திலையும் தொடராக உங்களுக்கு வழங்குவேன். அப்போ நீங்கள் இதை தவறாமல் இதில் பார்க்கணும்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் போட்ட உடனே உங்களுக்கு அந்த வீடியோ வரும். அடுத்தது உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால், விளக்கங்கள் மேலதிகமாக தேவைப்பட்டால் நீங்கள் கமெண்ட்ஸில் எழுதுங்க. எழுதுனீங்கன்னா நான் அதுக்குரிய பதிலை சொல்லுவேன். அப்படி இல்லாட்டி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அதுக்குரிய பதிலை நான் சொல்லுவேன். இந்த பயிற்சிகள் எல்லாமே உங்களுக்கு நிறைய உடல்நல பிரச்சனைகளையும் சுகப்படுத்தும். உதாரணமாக தைராய்டு பிரச்சனை வந்து ஒரு மாதத்துலேயே இல்லாமல் போகும். சரியான முறையில் நீங்கள் செய்ய தொடங்கி 21 ரெப்பிட்டிஷன் செய்ய தொடங்கி ஒரு மாதத்தில் தைராய்டு பிரச்சனை இல்லாமல் போகிறத நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி சுகர் பிரச்சனை, நீரிழிவு நோய்கள் வந்து ஒரு 2-3 மாதத்தில் இல்லாமல் போகிறத பார்க்கலாம். மருந்து இல்லாமலே நீங்கள் வாழக்கூடியதாக இருக்கும். அதுக்காக நீங்கள் அந்த குப்பை சாப்பாடுகளை சாப்பிடலாம். சீனி சேர்த்த உணவு பண்ணாங்க, சாக்லேட், கேக், பிஸ்கெட், ஐஸ்கிரீம், மற்ற அந்த குளிர்பான வகைகள், சீனி சேர்த்த பானங்கள் இதையும் நீங்கள் சாப்பிடக்கூடாது. அப்படி சாதாரணமாக எங்களோட பாரம்பரிய உணவுகள் இடியப்பம், புட்டு, தோசை என்று பாரம்பரிய உணவுகளை நீங்கள் சாப்பிட்ற மாதிரி மருந்து இல்லாமல் வாழலாம். அது நேரம் ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனை இல்லாமல் போகும். மூட்டுவாதங்கள், குதிக்கால் நோய், அந்த மாதிரி என்ன சொன்னால் இது வந்து எங்களோட செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட்டை சரியாக ஓட வைக்கிறதால நிறைய நன்மைகள் இருக்குது. ஏராளமான நன்மைகள். உடல்நல குறைபாடுகள் சுகமாகும். ஆண்மை குறைபாடுகள் இருந்தால் சரியாகும். அந்த செக்ஸ் டிரைவ்னு சொல்லுவீங்க, அது நல்லா இருக்கு. ஆண்மை குறைபாடு என்றைக்குமே இருக்காது. அந்தளவுக்கு ஒரு அற்புதமான பயிற்சி. கண் பார்வை நல்ல தெளிவாக வரும். இப்படி நிறைய விஷயத்தில் நன்மை செய்யக்கூடியது இந்த இளமை நீரூற்று பயிற்சிகள். அதை நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு நாளும் செய்யணும். ஒவ்வொரு நாளும் விடாமல் செய்யணும். அதான் அதில் முக்கியமான கண்டிஷன். ஏன்னா அது கிரிகைன்னு சொல்கிறது. நல்லபடியாக தொடர்ச்சியாக ஒரு நாளும் செய்யும். நன்றி, வணக்கம்.